ஸோ ஹாய் காம்ரேட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ட் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் அந்த சாமி எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னன்றதா நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமம் எப்படி இந்த கிராமத்தில் இந்த சாமி வந்தது, எப்படி இந்த இந்த கிராமத்தில் இந்த சாமி உருவாச்சு, இதை பற்றி தான் பார்ட் 2ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இதில் கொஞ்சம் நிறைய அந்த நேச்சர் பற்றியான விஷயங்களை நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்துக்காக நம்ம ஹீரோ வந்து எப்படி இங்கேருந்து வெளியூருக்கு போய், வெளியூர் மீன்ஸ் அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு போய் அங்கே போய் வியாபாரம் இங்கே கிராமத்தில் இருக்க பொருளை எடுத்துகிட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணி அதுலேருந்து நம்ம ஊரை வந்து வளப்படுத்தணுன்றதுக்காக பண்ணும்போது வர்ற பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்க போகுது. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நான் சொல்லணும்னா நிறையா இருக்குது. பட் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எந்த ஒரு முகசுழிவும் இல்லாமல் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோக்கு மணிகண்டன் சார் தான் டப்பிங் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக அடாப்ட் ஆகிருக்கும். நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அங்கங்கே மணிகண்டனோட வாய்ஸ் நீங்கள் கேட்பீங்க. அண்ட் இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்று அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு மைனஸ் ஆகுது. மற்றபடி படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த படத்துக்கு எவ்வளோ ரிவ்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுப்போம். ஸோ இது என்னோட தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.